My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான நிறைய அப்டேட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இப்போ சில ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்குரிய பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதில் வரக்கூடிய மாணவர்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் அ ரீசெண்ட் அப்டேட், டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் காமிக்கிறேன். அண்ட் அகைன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு நடக்குது இல்லையா கவுன்சிலிங். அதே மாதிரி நமக்கு வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டி 3 கேட்டகரிக்கும் ஒரே டைமில் ஒரே நாளில் நடத்துகிறாங்க. டைமிங் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1 சீரியல் நம்பர் 15 வரைக்கும் ஃப்ரம் த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எத்தனை மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வரணும். சரிங்களா? 8 o'clock in the morning 22ஆம் தேதி. அண்ட் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் 8:30க்கு வந்துடணும். சீரியல் நம்பர் 1 30 வரைக்கும் 30 பேர். இங்கே 15 பேர், இங்கே 30 பேர். பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஆல் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவைலபிள் இன் த அஃபிஷியல் வெப்சைட். எல்லா மாணவர்களும், பிடபிள்யூடி இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் 22ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக ஆஜராகிடணும். நீங்கள் வராமல் லேட் ஆச்சுன்னா சீட்டு வேறு ஆளுக்கு போய்டும், உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போய்டும். நான் உங்களை பயமுறுத்தலை, இது லிட்டரலாக நடக்கும். நேரடியாக நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அழுதுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா, எஸ்பெஷலி இங்கே நீங்கள் போகிற இடம் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. எங்கே வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. வென்யூ பாருங்கள், லக்ஷ ஹால், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. ஓகேங்களா? மெட்ரோலாம் இருக்குது, ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோவில் இருக்குது. அதுமாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினில் போகிறதுனாலும் போகலாம், பஸ்ஸில் வரதுனாலும் வந்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வில் பி செட். கேண்டிடேட் ஷுட் பி ப்ரெசென்ட் 1 hour ப்ரியர் டு த கமென்ஸ்மெண்ட். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க. நீங்கள் வரும்போது கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் எ டிமாண்ட் டிராஃப்ட் பேயபிள் சென்னை for 500 rupees drawn in favor of Secretary Selection Committee Chennai 10 at the time of counseling as processing fee. டிடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள், பேங்க்குக்கு போங்க. நாளைக்கே நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இன்றைக்கி டைம் இருந்தால் இப்போவே கூட நீங்கள் போய் டிடியெலாம் எடுக்கலாம். டைம் இருக்குது. டைம் என்ன இப்போ வந்து 2:30. ஆப்வியஸ்லி பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வீடியோ வரும்போது உங்களுக்கு டைம் ஆயிரும். நீங்கள் பார்க்கும்போது மேபி டைம் ஆகிருக்கலாம். 3 மணியோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் டிடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு காலையில் போயிடுங்க, டிடி எடுத்துருங்க. அடுத்த நாள் கிளம்பி நேராக சென்னை போயிடுங்க. 22ஆம் தேதி நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த பேரில் எடுக்கணும். த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படிங்கிற பேரில் நீங்கள் பேயபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். 500 ரூபாய்க்கு டிடி எடுக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு டிடி. இந்த டிடி இருந்தால் தான் கவுன்சிலிங்கை பாஸ்போர்ட் பண்ண விடுவாங்க. அங்கே போய் டிடி எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. தேர் மைட் பி ஃபெசிலிட்டி, ஆனால் வந்து டைம் இருக்காது. ஸோ காலையில் 8 மணிக்கு நீங்கள் அங்கே போகணும், 8:30 மணிக்கு போகணும், 9 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் டிடி இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு பாருங்கள். நீட், யூஜி, அட்மிட் கார்டு, 100 ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா 12th மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6th 12th வரைக்கும் படித்த போனஃபைட் சர்டிஃபிகேட், டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸ் யாராவது ஒரு பேரண்ட், அம்மா அல்லது அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அண்ட் பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபிசிக்கல் பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து போகும்போது ஏதோ ஒன்று எப்போது இதில் கேட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம சிக்கல் இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. போகும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்டையும் யாராவது ஒருத்தரை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த என்டையர் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப்லைனில் நடக்கும். காலையில் 8 மணினா நீங்கள் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க. 9 மணினா 8 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கணும். 1 hour பிஃபோர் த ஷெட்யூல்டு டைம். அந்த டைமை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் உள்ளே கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா இங்கே 15 பேர் தான் கூப்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் 8 மணிக்கு போக வேண்டிய இடத்துல 8:30க்கு போனீங்கன்னா 15 பேருக்கு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா 8 மணினா 7 மணிக்கு பாடுபட்டாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. 8:30னா 7:30க்கெலாம் அங்கே போயிருங்க. அவங்க சொல்கிற டைமுக்கு அங்கே ஃபாலோ பண்ணிடுங்க. 1 hour பிஃபோர் த டைம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9:30னா 9 o'clockனா நீங்கள் 8 மணிக்கு முன்னாடிலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம்.
பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருது, அண்ட் பிடிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ், எம்பிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் காலேஜஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் தான். சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் கால்ட் ஃபார் த கவுன்சிலிங், அலாட்மெண்ட் இஸ் நாட் கேரண்டி டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம எத்தனை லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் சிஎம்சி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிஎம்சியில் மைனாரிட்டி நெட்வொர்க் இருக்குது இல்லைங்களா, அதில் ஸ்டாஃப் கோட்டாவுடைய எலிஜிபிள் லிஸ்ட், மைனாரிட்டி நெட்வொர்க்கோடைய எலிஜிபிள் லிஸ்ட், அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் வரிசையாக. அது ரேக்கில் எலிஜிபிள் லிஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு பயங்கரமாக போகுது. 363 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 15 பேர் தான், ஃபஸ்ட்டு 15 பேர் தான் சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 15 பேர் தான் அந்த அன்றைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் வைக்க. அப்போ இது ரேங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் லிஸ்ட் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் வர சொல்லியிருந்தாங்க? உங்களுக்கு 30 மெம்பர்ஸுங்களா? எஸ். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாருங்கள், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் 15 பேர், எக்ஸ் சர்வீஸ் மேலே 30 பேர் வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் 15 பேர், எக்ஸ் சர்வீஸ் மேலே 30 பேர் அப்படிங்கிறது போகலாம். எக்ஸ் சர்வீஸ் மேலுக்கு 30 பேர். இப்போ நம்ம இந்த இது பார்த்துடலாம். ஸோ இதில் அதை பேரெல்லாம் போயிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடபிள்யூடிக்கும் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பிடபிள்யூடியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு 71 மாணவர்கள் தான் இருக்கிறீங்க. 71 பேருக்கும் ஷுவராக சீட்டு கிடைக்கும், ப்ரொவைடட் யூ ஹாவ் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த 71 பேருக்கு சீட்டு கிடைக்கும். இதில் யாராவது வராமல் போனீங்கன்னா உங்கள் சீட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கன்வெர்டட் டு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங். அந்த சீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் 71 பேரும் காலையில் 9 மணிக்கு அங்கே போயிடுங்க. ஸோ இதில் இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த கவுன்சிலிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கிறேன். பிடபிள்யூடிக்கு வி ஹேவ் அ செப்பரேட் குரூப், வில் ஹெல்ப் யூ. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வில் ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் போடலாம். இப்போதைக்கு அந்த குரூப்பில் டிஸ்கஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வில் டர்ன் ஆன் த டிஸ்கஷன். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகங்களை நீங்கள் அதில் கேட்கலாம். நானே அதில் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்க, மற்றவங்க அதில் ஜாயின் பண்ண வேணாம். பிகாஸ் வி ஹவ் கிரியேட்டட் இஸ் ஃபார் காஸ். ஒரு நல்ல நோக்கத்தோடு, அந்த மாணவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு வரும். மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மெடிக்கலில் மற்ற குரூப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஓப்பன் ஃபார் த டிஸ்கஷன். நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹேவ் த டிஸ்கஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 71 சீட்டில் எத்தனை பேர் சீட் எடுக்க போகிறாங்க பிடபிள்யூடியில் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சீட்டில் அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்ஃபில்டு சீட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங்க்கு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சீட் மேட்ரிக்ஸில் அந்த நம்பர் அன்ஃபில்டு நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். டோட்டலாக பிடபிள்யூடியில் நிறைய சீட் இருக்குது, 71 சீட்டை விட அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக 71 பேருக்கும் சீட் கிடச்சிரும். அதில் யாராவது ஆப்சென்ட் ஆகிட்டாலோ அல்லது யாராவது அந்த நேரத்துக்கு கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக சொல்லாமல் போயிட்டாங்கனாலோ அவங்களுக்கு சீட் இல்லாமல் போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இது வந்து பிடிஎஸ்க்கும் இருக்குது அண்ட் எம்பிபிஎஸ்க்கும் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் போகும்போது 500 ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு போகணும். மறந்துடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.